அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. சங்கீதம் 28 அதிகாரம் 7 கூறுகிறது, என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். மகிழ்ச்சி என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல. வாழ்க்கை நிச்சயமற்றதாக தோன்றும் போது அது தேவனை துதிப்பதற்கான ஒரு தெரிவு. நம் துதிகளின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை மகிமைப்படுத்தவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆகவே இன்று உங்கள் இருதயம் நன்றி உணர்வால் எழட்டும். அவருடைய அற்புதமான செயல்களை உரக்க சொல்லுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை தெரிவிப்பதனால் உங்கள் விசுவாசம் ஆழமாவதை காணுங்கள். மகிழ்ச்சி தொலைவில் இருப்பதாக தோன்றும் போது இதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி செலுத்துதல் என்பது செயலில் உள்ள விசுவாசம். எளிதானவற்றுக்காக மட்டுமல்ல, அவர் யார் என்பதற்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது மகிழ்ச்சி மீண்டும் நம்முள் மலர இடம் கொடுக்கிறோம். சர்வவல்ல தேவனை துதிக்கவே படைக்கப்பட்ட நாம் கர்த்தரில் களி கூர்ந்து அவரை என்றென்றும் துதிப்போமாக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீரே எங்கள் பெலனும் துதியுமானவர். உமது எல்லையற்ற நன்மைக்காகவும் உமது அன்பிலிருந்து பிறக்கும் மகிழ்ச்சிக்காகவும் நன்றி. கடினமான நாட்களிலும் கூட எம் இருதயங்களை துதியினால் நிலைநிறுத்தும். எங்கள் மகிழ்ச்சி பிரகாசித்து மற்றவர்களை உம்மிடம் வழிநடத்த உதவும். ஆமேன். மகிழ்ச்சி ஒரு உணர்வை விட மேலானது. அது தேவ அன்பின் கலங்கரை விளக்கமாகும். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை எல்லாவற்றிற்காகவும் தேவனை தொடர்ந்து துதியுங்கள். அதுவே நம் வாழ்வின் நோக்கம்.